அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் ரிலீஸ் ஆக இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. இப்பவே நிறைய பேர் பட்டையை போட்டு முதல்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் ப்ரிப்பரேஷன்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. எக்ஸாம் கூட இப்படி ப்ரிப்பேர் பண்ண இல்லையாடா. டூம்ஸ்டேவோட ட்ரைலர் ரிலீஸ் ஆன அந்த டைமே சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் இந்த மாதிரி எம்சியூல இருக்க எல்லா படத்தையும் பார்க்கணும், அப்பதான் டூம்ஸ்டே புரியும் அப்படின்ட்டு சொல்ல இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் எப்படி தான் படத்தை பார்ப்பாங்க. ஏன்னா ஏகப்பட்ட மூவிஸ் அண்ட் சீரிஸ் இந்த எம்சியூல இருக்கு. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா இவ்வளவு ஷார்ட் டைம்ல எப்படி இவ்வளத்தையும் பார்க்க முடியும்? அது என்ன படம் என்ன கதனே தெரியாம தான் படம் பார்க்கவே வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தோட கதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த படம் வந்து இந்த டைம்ல நல்லா ஃபேமஸா இருக்கு. நிறைய பேர் நல்ல நல்ல ரிவ்யூஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இதுக்கு முன்னாடி எந்த ஒரு மார்வல் படமே பார்க்காம இந்த ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்காகவே இந்த படம் பார்க்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ஒரு பயங்கரமான ஹைப்புக்கு நடுவில் ரிலீஸ் ஆக போது அந்த டைம் வந்து ரொம்ப ஒரு பாப்புலரா இருக்க போகுது. அண்ட் நிறைய பேராலையும் பயங்கரமா பேசப்பட போகுது. இதனாலே அந்த ஜென்ரல் ஆடியன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஒரு ஹாலிவுட் படம் வந்திருக்கு, பயங்கரமா இருக்கு, எல்லாரும் நல்ல ரிவ்யூஸ்லாம் கொடுக்குறாங்க, இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாமலே இந்த படத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நம்ம டிஸ்னி அண்ணாத்த ஒரு லிஸ்ட் ஆஃப் மூவிஸை ரிலீஸ் பண்ணிருக்காரு. இதுல இருக்க படத்தை மட்டும் பாத்தீங்கனாலே நீங்க அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த லிஸ்ட்ல இருக்க படங்கள் முழுக்க முழுக்க ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான். ஏன்னா அந்த ஷார்ட் டைம்ல அவங்களால இவ்வளவு படங்களை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த ஒரு லிஸ்ட். மற்றபடி அந்த மார்வல் ஃபேன்ஸ்லாம் எல்லா மூவிஸும் பார்க்கறது நல்லது. அப்பதான் ஒரு பெட்டரான க்ளீன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா மூவியும் ரீவாட்ச் போடுறது நல்லது. சோ இப்போ நம்ம இந்த லிஸ்ட்ல இருக்க ஒரு படமா பார்ப்போம். லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்மேன் யூனிவர்ஸ்ல 2 படங்கள் இருக்கு. அதான் எக்ஸ்மேன் 1 and 2. இதுல இந்த எக்ஸ்மேன் 1 வந்து 2000ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை எக்ஸ்மேன் யூனிவர்ஸோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கூட சொல்லலாம். இந்த படத்தை தான் அந்த ப்ரொஃபசர் எக்ஸ் யார் அந்த எக்ஸ்மேன் டீம்லாம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆஜன்லாம் இந்த படத்துல தான் காட்டியிருப்பாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட டைரக்டா இந்த யூனிவர்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது. எக்ஸ்மேன் யூனிவர்ஸ்ல இருக்க நிறைய கேரக்டர்ஸ் வந்து டூம்ஸ்டேல வர போறாங்க. சோ அதனால இந்த படம் வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு ஒரு அடித்தளமா இருக்க போகுது. சோ அதனால இந்த படத்தை வந்து மறக்காம பாத்துருங்க. இந்த படம் பார்த்த கையோட அந்த எக்ஸ்மேன் 2யும் பாத்துருங்க. இந்த எக்ஸ்மேன் டீம் வந்து என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்றாங்க, இவங்களோட பாண்டிங்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்மேன் 2ல காட்டியிருப்பாங்க. சோ அதனால இந்த எக்ஸ்மேன் 2யும் பாத்துருங்க. இந்த எக்ஸ்மேன் 1 and 2 படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே டைரக்டா எம்சியூக்கு வந்துடலாம். அதுல ஃபர்ஸ்ட் படமா கேப்டன் அமெரிக்கா தி ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படம் தான் இருக்கு. அதுல வந்து நம்ம வீக்கா இருக்க ஸ்டீவ் ராஜர் எப்படி வந்து ஒரு சூப்பர் ஹியூமனா மாறினார், அவர் வச்சு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்லாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்துல டீடைலா காட்டியிருப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னா கேப்டன் அமெரிக்காவோட ஆர்ஜின் வந்து இந்த படத்துல தான் கிளியரா சொல்லியிருப்பாங்க. சோ அதனால இந்த படத்தையுமே பாத்துருங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, எதுக்கு கேப்டன் அமெரிக்காவோட படம் மட்டும் லிஸ்ட்ல இருக்கு? அயன்மேன், தோர், ஹல்க் இந்த மாதிரி மத்த கேரக்டர்ஸோட படம்லாம் லிஸ்ட்ல இல்ல. ஆனா கேப்டன் அமெரிக்காவோட படம் மட்டும் லிஸ்ட்ல இருக்கு. கேப்டன் அமெரிக்கா தான் டூம்ஸ்டே படத்தோட மெயின் வில்லன் அப்படின்ட்டு ஒரு ரூமர் சுத்திட்டு இருந்துச்சு. இந்த லிஸ்ட்ல இருக்க படத்தை பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. கேப்டன் அமெரிக்கா தி ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே டைரக்டா அவெஞ்சர்ஸ் படத்துக்கு வந்துடலாம். அதுல ஃபர்ஸ்டா தி அவெஞ்சர்ஸ் இந்த படம் வந்து 2012 தான் ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த படம் தான் எம்சியூல ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படம். இதுல தான் அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா, தோர், ஹல்க், பிளாக் வீடோ, ஹக்காய் இவங்க எல்லாருமே ஒரு அவெஞ்சர்ஸ் டீமா ஃபார்ம் ஆயிருப்பாங்க. இந்த படத்துல இந்த அவெஞ்சர்ஸ் டீம் எப்படி உருவாச்சு, லோக்கி எப்படி வில்லனா வந்து இந்த எர்த்தை அட்டாக் பண்ணார், அண்ட் இந்த அவெஞ்சர்ஸ்க்கு நடுவில் இருக்க பாண்டிங் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த அவெஞ்சர்ஸ் படத்துல காட்டியிருப்பாங்க. ஆனா டூம்ஸ்டேல வந்து பல டிஃபரெண்டான யூனிவர்ஸ் வந்து ஒன்னு சேர போகுது. அதுல இந்த அவெஞ்சர்ஸ் டீமும் இருக்க போகுது. அதனால ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ்னா யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த படம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் தான். இந்த படத்தை ஆல்ரெடி எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இன்ஃபினிட்டி வார் அண்ட் எண்ட்கேம் இந்த படத்தை வந்து மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி எந்த படம் பார்த்தாங்களோ இல்லையோ இந்த 2 படத்தை வந்து நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. டூம்ஸ்டே படம் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம் கூட இதை சொல்லலாம். ஏன்னா எம்சியூல தேனோஸ் அப்படிங்கிற ஒரு வில்லனுக்கு நிறைய படத்துல பில்டப் கொடுத்துட்டு வந்து இந்த படத்துல தான் தேனோஸை இறக்கி இருப்பாங்க. இந்த படத்துல வந்து அவெஞ்சர்ஸ் அண்ட் கார்டியன் ஆஃப் கேலக்ஸி இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் வந்து தேனோஸை எதிர்த்து நின்று இருப்பாங்க. இத்தனை பேர் எதிர்த்து நின்னுமே இந்த இன்ஃபினிட்டி வார் மூவில வந்து தேனோஸ் வந்து யாராலுமே ஜெயிச்சிருக்க முடியாது. தேனோஸ் தான் ஜெயிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட தொடர்ச்சியா வந்ததுதான் இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம். இந்த படத்துல தான் தேனோஸையே தோக்கடிச்சிருப்பாங்க. சோ அதனால இந்த இன்ஃபினிட்டி வார் அண்ட் எண்ட்கேம் இந்த 2 படத்தையுமே பார்த்திருக்கேன். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சீரிஸ் இருக்கு, அதுதான் லோக்கி சீரிஸ். இதுல வந்து சீசன் 1 அண்ட் சீசன் 2 2 சீசன் இருக்கு. இந்த லிஸ்ட்ல இருக்க மத்த படத்தை பார்க்காம போனா கூட லைட்டா தான் புரியாது. பட் இந்த லோக்கி சீரிஸை பார்க்காம போனா சுத்தமா புரியாது படம். எம்சியூலயே இந்த சீரிஸ்ல தான் மல்டிவர்ஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப டீப்பாவே சொல்லியிருப்பாங்க. டூம்ஸ்டே படமும் ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிறதுனால இந்த லோக்கி சீரிஸை கண்டிப்பா பாத்துருங்க. ஏன்னா இதுல தான் மல்டிவர்ஸ் பத்தி ரொம்ப டீப்பா சொல்லியிருக்காங்க. இந்த சீரிஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே டைரக்டா ஷாங்ஷி படம் தான். இந்த மூவில அந்த ஷாங்ஷி கேரக்டர் யாரு அண்ட் அந்த 10 ரிங்ஸோட பவர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த 10 ரிங்ஸ் வந்து யாரோடது, அதை யார் உருவாக்குனா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எம்சியூல வந்து ஒரு மிஸ்டரியான விஷயமாவே இருக்கு. சோ அதுவும் இல்லாம அந்த ஷாங்ஷியோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல அந்த 10 ரிங்ஸ் வந்து யாருக்கும் மெசேஜ் சென்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த 10 ரிங்ஸ் மூலமா லோக்கி தான் சிக்னல் அவெஞ்சர்ஸ்க்கு அனுப்பிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டாக்டர் டூம்னோத்த வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு சிக்னல் அனுப்பிட்டு இருக்காருன்னு ஒரு தியரியும் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது படம் வந்தாதான் தெரியும். சோ அதனால இந்த ஷாங்ஷி படமும் ஒரு முக்கியமான படம், அதையுமே பாத்துருங்க. லிஸ்ட்ல அடுத்தது ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படம் தான் இருக்கு. ஸ்பைடர்மேன் இந்த படத்துல வரல, அப்புறம் எதுக்கு இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்டா ஆல்ரெடி ஒரு ரூமர் சுத்திட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி டோபி ஸ்பைடர்மேன் டூம்ஸ்டே படத்தோட ஸ்டார்டிங்ல வராரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூமர் தான் அது. சோ அதனால என்னமோ இந்த படம் லிஸ்ட்ல இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்டான படம். டூம்ஸ்டேவும் ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்டான படம் அப்படிங்கிறதுனாலயும் இந்த படம் லிஸ்ட்ல இருக்கு. ஆல்ரெடி எல்லாருமே இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் ஒரு ரீவாட்ச் பண்ணிருங்க. இந்த படத்தோட கண்டினியூஷனா அப்படியே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படம் தான் இருக்கு. ஏன்னா இதுவுமே ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்டான படம். இந்த படத்தோட அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்து கிளே வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உங்களால தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருப்பாங்க. சோ இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து டைரக்டா டூம்ஸ்டேயோட கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது நம்ம படம் பார்க்கறப்ப தான் தெரிஞ்சுக்கலாம். சோ அதனால இந்த படத்தையுமே பாத்துருங்க. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பிளாக் பேந்தர் வக்காண்டா ஃபாரெவர் படம் தான் அடுத்த லிஸ்ட்ல இருக்கு. ஏன்னா பிளாக் பேந்தர் இறந்ததுக்கு அப்புறம் வக்காண்டாவில் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அண்ட் இப்போ யாரு வக்காண்டாவை பாதுகாத்துட்டு இருக்கா
அப்படிங்கிற எல்லாமே இந்த படம் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த பிளாக் பேந்தரும் டைரக்டா டூம்ஸ்டேயோட கனெக்ட் ஆக போகுது. ஸோ அதனால கரண்டா வக்காண்டாவில் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பிளாக் பேந்தர் வக்காண்டா ஃபாரெவர் படம் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்துக்கு அப்புறம் டெட்பூல் அண்ட் வுல்வரின் படம் தான். இந்த படமே ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்டான படம். அதுவும் இல்லாம டூம்ஸ்டே படத்தோட ஸ்டார்டிங்லேயே டோபி வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ரூமர்ல வந்து இந்த டோபி கூட சண்டை போட போறதே இந்த டெட்பூல் அண்ட் வுல்வரின் தான் சொல்றாங்க. ஏன்னா டோபிக்கும் எக்ஸ்மேனுக்கும் நடுவில் தான் ஒரு ஃபைட் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ரூமர் தான் இப்போ சுத்திட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த படத்தையுமே பார்த்துருங்க. ஸோ இந்த படம் வந்து இந்த எக்ஸ்மேன் யூனிவர்ஸ் வந்து டூம்ஸ்டே வர்றதுக்கு ஒரு அடித்தளமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அதுவும் இல்லாம இந்த படத்துல வந்து நிறைய விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. லோக்கி சீரிஸ்ல வர அந்த டிவி எல்லாம் இந்த படத்துலயுமே வந்து மல்டிவர்ஸ்ல நிறைய விஷயங்கள் இந்த படத்துலயுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த படத்தையுமே பார்த்துருங்க. இதுக்கப்புறம் லிஸ்ட்ல இருக்கிறது கேப்டன் அமெரிக்கா பிரேன் ஈவல் படம் தான். எண்ட் கேம் படத்துக்கு அப்புறம் கேப்டன் அமெரிக்கா வந்து அவரோட ஷீல்டை வந்து சாம் கிட்ட கொடுத்திருப்பார். இந்த பிரேன் ஈவல் படத்துல வந்து சாம் எப்படி ஒரு கேப்டன் அமெரிக்காவா இருக்காரு அண்ட் அவெஞ்சர்ஸை எப்படி ரீப்ரசென்ட் பண்றாரு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அதுவும் இல்லாம ரெட் ஹல்க்லாம் இந்த படத்துல வருவார். ஸோ இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன 2 படங்கள் இருக்கு. அதான் தண்டர் போல்ட்ஸ் அண்ட் ஃபண்டாஸ்டிக் ஃபோர். இந்த தண்டர் போல்ட்ஸ் படத்துல தான் நியூ அவெஞ்சர்ஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னதான் இந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்கலனாலும் இந்த படத்தை பார்த்து தான் ஆகணும். அப்பதான் டூம்ஸ்டே கொஞ்சம் புரியும். அதுவும் இல்லாம இதுல இருக்க கேரக்டர்ஸ் தான் டூம்ஸ்டேலையும் வர போறாங்க. ஸோ அதனால இந்த படத்தை நம்ம கண்டிப்பா பிடிக்கலனாலும் பார்த்து தான் ஆகணும். இதுக்கப்புறம் ஃபைனலா இருக்கிறது த ஃபண்டாஸ்டிக் ஃபோர் தான். இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படம். ஏன்னா இதுல இருக்க கேரக்டர்ஸ்க்கும் அந்த வெக்டருக்கும் ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைலர்லயே நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதனால இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படம். அதுவும் இல்லாமல் இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுல வந்து டூமா காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த ஃபண்டாஸ்டிக் ஃபோர் படத்தை திரும்ப ஒரு தடவை பார்த்துருங்க. இதோட இந்த டிஸ்னி சொன்ன அந்த லிஸ்ட் வந்து முடிஞ்சிருது. டோட்டலா 15 படங்கள் இருக்கு. அதுல ஒரு சீரிஸ் ஒன்று. இதை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வந்து நல்லாவே புரியும். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து எம்சியூவில் இருக்க எல்லா படத்தையும் பார்த்து தான் ஆகணும். ஸோ ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இந்த படத்தை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், உங்களுக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வந்து கொஞ்சம் புரியும். பட் இந்த லிஸ்ட்டில் இருக்க படங்களை தாண்டி நான் சில படங்களை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அந்த படத்தையும் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தோர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் தான் இந்த டூம்ஸ்டேல வராரு. ஏன்னா இப்போ அந்த டூம்ஸ்டே படத்துலேயே ஒரு பவர்ஃபுல்லான அவெஞ்சர்னா அது தோர் தான். அதனாலே இந்த தோரோட ஆர்ஜின் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தோரோட அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் பார்த்துங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பார்ட்லாம் பார்க்க வேணாம், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் பார்த்துட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 1 இந்த படத்தில் தான் டாக்டரா இருக்கிறவர் எப்படி ஒரு பூசாரியா மாறினாரு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த படத்தையுமே பார்த்துருங்க. இதுக்கப்புறம் தி மார்வல்ஸ் படம். அந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்து மோனிகா வந்து எக்ஸ்மேன் யூனிவர்ஸ்க்கு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால அந்த படத்தையுமே லைட்டா பார்த்துங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு பயங்கரமான மார்வல் ஃபேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா வேற ஏதாவது முக்கியமான படங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. வேற யாராவது பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இது மாதிரி வேற வீடியோவில் சந்திப்போம்.